பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அந்த சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பாஸ்தா. அதை தான் இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தாவை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பாஸ்தா வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சு விட்டு தான் பாஸ்தாவை நம்ம போடணும். அப்போ தான் பாஸ்தா பாத்திரத்தில் ஒட்டாமல் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இது எதுக்குன்னா பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரதுக்காக நம்ம ஆயில் ஊற்றுறோம். அடுத்து பாஸ்தாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கப்பு பாஸ்தா எடுத்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாஸ்தா வேகட்டும். பாஸ்தா நம்ம ஃபுல்லாக வேக வச்சு எடுத்துடக்கூடாது. ஒரு 3/4 பதத்தும் வெந்தால் போதும். பாஸ்தா இப்போ 3/4 பதத்தில் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இப்போ இந்த சூட்டில் பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அப்படி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம நார்மல் வாட்டரை மேலே கொஞ்சம் ஊற்றிடலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து குடமிளகாய் 1/4 கப் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் 1/4 கப் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கேரட் 1/4 கப், பட்டாணி 1/4 கப். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த காயெல்லாம் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றி காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா பாருங்கள் நல்லா உதிரியே எப்படி நல்லா வந்திருக்கு பாருங்கள். மசாலா நல்லா பாஸ்தாவில் படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ஸ்மெல்லே சூப்பராக இருக்குங்க. அப்போ டேஸ்ட் இது எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ இதோட சுவையை இன்னும் கூட்டுறதுக்காக சில்லி சாஸ் 1 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன். இதெல்லாம் ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. சோயா சாஸ் 1/2 ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பார்க்க
பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளோட பாஸ்தா இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இதை சூடாக சர்வ் பண்ணலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த வெஜிடபிள் பாஸ்தாவை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.